கிருஷ்ணகிரி மன்னன் கீர்த்திசேனன். அவன் ஒரு கலா ரசிகன், கவிஞர்களை பாராட்டுறவன். தினமும் அவனோட தர்பாரில் கவியரங்கம் நடக்கும். அரண்மனையில் அழகிய சிற்ப சிலைகளும் ஓவியங்களும் அங்கங்கே இருக்கும். கீர்த்திசேனன் கலை அழகு நிறுவனம் ஒரு கல் மண்டபத்தை அமைக்க நினைச்சான். அதை எங்கே எப்படி நிர்மாணிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அவன் கலாதாசன்கிற ஒரு சிற்பியை சந்திச்சான். அது ஒரு கிராமம். கலாதாசன் பண ஆசை கொண்டு தன்னோட கலைக்கு விலை பேசுவதை விரும்பாம அந்த கிராமத்திலேயே இருந்து வந்தா. ஆனா அவனோட புகழ் எல்லா இடத்துலையுமே பரவி இருந்துச்சு. கீர்த்திசேனனோ அவனை ஆஸ்தான சிற்பியாக்கி கல் மண்டப வேலையை அவங்கிட்ட ஒப்படைக்க தீர்மானிச்சான். அதனால தலைநகருக்கு போனதும் சில அதிகாரிகளை அனுப்பி தன்னோட எண்ணத்தை அவங்கிட்ட சொல்லி அவனை அந்த பதவியை ஏற்கிறதுக்காக தன்னோட தர்பாருக்கு அழைத்து வருமாறு சொல்லி அனுப்புனான். ஆனால் கலாதாசனும் அந்த அதிகாரிகள் கிட்ட எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், மன்னனோட ஆதரவும் வேண்டாம், என்னால் மன்னனோட கோரிக்கையை ஏற்க முடியாமல் போனதுக்கு என்ன மன்னிக்க சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பிட்டான். இதை கேட்டதும் கீர்த்திசேனன் நேரில் போய் கலாதாசனை சந்திச்சா. அவன்கிட்ட நீ திறமையான ஒரு சிற்பி, உன்னோட கலையை பிறருக்கு தெரியாமல் மூடி வைக்கலாமா? கலைங்கிறது ஒரு பொது சொத்து, அதை மூடி மறைக்கக்கூடாது. அதனால் அது எல்லாத்துக்கும் தெரியணும்னா நான் கொடுக்குற பதவியை நீ ஏற்றுக்கணும்னு சொன்னான். இதை கேட்ட கலாதாசன், சாதாரணமாகவே மன்னர்கள் அதிகார தோரணையில் பேசுவாங்க, அதனால தான் எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லைன்னு சொன்னான். கீர்த்திசேனனோ, நீ என்னை அந்த ரகத்துலலாம் சேர்த்துக்க வேண்டாம், உன்னை போன்ற கலைஞனை நான் மன்னர்களை விட உயர்வாக மதிக்கிறேன், உன்னை நான் வேண்டுறதெல்லாம் சிற்பக்கலை ததும்ப கல் மண்டபத்தை நீ எனக்கு அமைச்சு கொடுக்கணுங்கிறது தான்னு சொன்னான். கலாதாசனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி அரசே, நீங்கள் சொன்னபடியே நடக்கிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் மன்னனோட தலைநகருக்கு புறப்பட்டு வந்தான். அங்கே தக்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மண்டப வேலையில் அவன் மூழ்கிட்டான். ஒரு நாள் இளவரசி ரத்தினமாலா அந்த மண்டப வேலை நடக்கிறத பார்க்கறதுக்காக வந்தா. அங்கே செதுக்கப்பட்ட சிலைகளை பார்த்து மலைச்சு போனான். அவளோட பார்வை சிற்றுளையும் கையுமாயிருந்த கலாதாசன் மேலே விழுந்துச்சு. அவனோட அழகிய தோற்றத்தையும் முகப்பொழிவையும் பார்த்து தேவலோகத்திலிருந்து இறங்கின ஒரு அழகான தேவனை பார்க்கறது மாதிரி அவன் பார்த்தா. மனந்தான் அந்த சிற்பியத்தான் மணக்கிறதுன்னு ரத்தினமாலா அப்பவே தீர்மானிச்சிட்டா. அன்னையிலிருந்து ரத்தினமாலா அப்பப்போ மண்டப வேலை நடக்கிற இடத்துக்கு போகலானா. அவ கலாதாசன் கூட சிற்பம், ஓவியம், இந்த மாதிரியான நுண்கலைகளை பற்றி பேசிட்டு இருந்தா. ஆனால் தன்னோட மனசில் இருக்கிற விஷயத்தை மட்டும் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. மண்டப வேலை சிறப்பாக முடிவடைஞ்சுது. மன்னன் கீர்த்திசேனன் நகர பிரமுகர்கள் பலரோடு வந்து மண்டபத்தை பார்த்துட்டு கலாதாசனை வானலாவை புகழ்ந்து பாராட்டினான். மண்டபத்தோட திறப்பு விழாவிற்கான நல்ல நாளும் குறிக்கப்பட்டுச்சு. திறப்பு விழா அன்னைக்கு அந்த மண்டபத்தில் ராஜநர்த்தகி மாயசுந்தரியோட நடனத்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. இந்த நிலையில் ஒரு நாள் ரத்தினமாலா கலாதாசனை சந்தித்து தன்னோட விருப்பத்தை சொன்னான். அதை கேட்டு கலாதாசன் திடுக்கிட்டு போனான். அவன் கொஞ்ச நேரம் ஆழ்ந்து யோசிச்சான். அதுக்கப்புறம் ரத்னமாலாவை பார்த்து, நீயோ இளவரசி, நானோ அரச குடும்பத்தில் பிறக்காத சாமானிய மனுஷன், நம்மளோட திருமணம் எப்படி நடக்க முடியும்னு கேட்டான். இதை கேட்ட ரத்னமாலா, இந்த உயர் பிறப்பு தாழ் பிறப்புங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மாபெரும் சிற்பி, எனக்கு அது போதும்னு சொன்னான். அதை கேட்ட கலாதாசன், சரி, நம்மளோட விவாகத்துக்கு உன் தந்தையோட அனுமதி வேணுமே, இன்னைக்கு இருந்து ஒரு வாரத்துக்குள்ள உன் தந்தையோட அனுமதியை வாங்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லு, அப்பத்தான் திருமணம்னு சொன்னான். ரத்னமாலாவும் அப்படியே செய்வதை சொல்லிட்டு போனான். 4 நாட்கள் கழிச்சதும் கலாதாசன் யாருக்கிட்டவுமே சொல்லிக்காம இரவு நேரத்தில் கிளம்பி அந்த நகரை விட்டு தன்னோட கிராமத்துக்கு போய் சேர்ந்தா. அவன் ஒரு வாரம் வரைக்கும் காத்திருக்கல. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, கலாதாசன் இப்படி திடீர்னு போனது அவனுக்கு உலக ஞானம் இல்லைங்கிறது தானே குறிக்குது. தம்மோட விவாகத்துக்கு மன்னன் கிட்ட ரத்னமாலா அனுமதி பெற ஒரு வார காலம் அவன் அவகாசம் கொடுத்திருந்தான் தானே. அப்படி இருக்க ஒரு வாரம் முடிகிற வரைக்கும் அவன் காத்திருக்காம எதனால 4வது நாளே தலைநகரை விட்டு கிளம்பி போனா? அவனுக்கு உலக வாழ்வு என்னன்னு தெரியலையா? இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிந்திருந்தும் நீ சொல்லலைனா உன்னோட தலை சுக்குநூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, கலாதாசன் கிட்ட நீ சொன்ன உலக அனுபவமோ இல்லை உலக வாழ்வு பற்றின எண்ணமோ இல்லாமல் போயிடல. அவன் அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தான்னு தான் தெரியுது. அவன் மன்னனோட அனுமதி பெற இளவரசிக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தது மன்னனோட மனசை அறிஞ்சுக்குத்தான். இளவரசி எப்படியோ தன்னோட விவாகத்தை பற்றி தன் தந்தை கிட்ட சொல்ல ஒரு வார காலம் எடுத்துக்க மாட்டா. உடனேயே அதை பற்றி அவள் தன்னோட தந்தை கிட்ட பேசியிருப்பா. மன்னன் அதுக்கு இணங்கி இருந்தா இளவரசி உடனே வந்து கலாதாசன் கிட்ட அதை தெரிவிச்சிருப்பா.
4 நாட்களாகியும் இளவரசி வராததுனால மன்னனோட அபிப்பிராயம் என்னவா இருக்குங்கிறத கலாதாசன் யூகிச்சிட்டான். மன்னன் அதுக்கு இணங்கவில்லைங்கிறது தெளிவாகி விட்டதால கலாதாசன் தன்னோட ஊருக்கே போயிட்டான்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனோட மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி தன்னோட தோளில் சுமந்துட்டு மீண்டும் நடக்க துவங்கினான்.